வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் தமிழ் புத்தாண்டான விகாரி ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று காண்கின்ற பொழுது, மதிப்பிற்குரிய கடகராசி அன்பர்களை எந்த ஒரு செயலையும் மிகவும் திடமான சிந்தனையோடு விடாமுயற்சியோடு செயல்பட்டு அவற்றை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமும், பூச நட்சத்திரம் 4 பாதமும், ஆயிலிய நட்சத்திரம் 4 பாதமும் உள்ளடக்கியதே கடகராசி. உங்கள் ராசியில் தான் மனோகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற சந்திர பகவான் ஆட்சியாக இருக்கார். இந்த ஆண்டை பொறுத்தவரை எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, சூரியன் உச்சம் பெறுகின்ற ராசியை தான் தமிழ் மாதத்தில் முதல் மாதமாக எடுத்துக்கொள்கின்றோம். மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறுகின்ற மாதமே சித்திரை மாதம். அவற்றையே தமிழ் புத்தாண்டு முதல் மாதமாக வருகின்றது. இந்த தமிழ் புத்தாண்டில் கடகராசி அன்பர்களான உங்களுக்கு பல்வேறு விதமான வெற்றிகளையும் யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெயர் புகழ் பணம் போன்றவற்றை மிக எளிதாக பெறக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமர்கின்றது. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனியும் கேதுவும், 5ஆம் இடத்தில் குருவும், மேலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் ஆண்டுக்கோள்களே. பொதுவாக ஆண்டு பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாம் ஆண்டுக்கோள்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி இல்லை. ஆனால் குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் இந்த தமிழ் புத்தாண்டான விகாரி ஆண்டிலே நடைபெற இருக்கின்றது. வருகின்ற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2019 அன்று குரு பெயர்ச்சி ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். மேலும் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். கடக ராசி என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான யோக கிரகங்கள் என்றால் முதன்மையான யோக கிரகம் 5ஆம் இடம் என்கின்ற ஒரு பஞ்சமஸ்தானத்திற்கும் 10ஆம் இடம் என்கின்ற கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் முதன்மையான யோக கிரகம். அதற்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்ற பொழுது பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் அடுத்த யோக கிரகம். 6ஆம் இடம் என்கின்ற இடத்திற்கும் மேலும் பாக்கியம் என்கின்ற 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. ருண ரோகஸ்தானத்தில் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று குரு பகவான் ஆட்சியாக வருவது உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையாகவே எடுத்துக்கொள்ளலாம். குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். குருவாகப்பட்டவர் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தில் மிக பலமாக தன்னுடைய நண்பனான செவ்வாயுடைய வீட்டில் அமர்ந்து அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் 5, 7, 9. 5ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான மீனத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அந்த இடம் மிகவும் பலம் பெறுகிறது. பொதுவாக ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது சிறப்பு. இங்கு அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 9க்குரியன் 11ஆம் இடத்தை பார்வை செய்வதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுக்கு அவற்றிலே மிகுதியான லாபத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய அமைப்பை பெறுகிறீர்கள். 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை தான் உச்சம் பெறுகின்ற வீடான கடகத்தை பார்ப்பதும் மேலும் சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இவையெல்லாம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை அவருடைய பார்வையால் நீங்கள் பெறப்போகின்ற யோகங்கள் நன்மைகள். மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். எந்த ஒரு செயலியும் மிக மிக தைரியமாக செயல்பட்டு புத்திசாலித்தனமாக அறிவாற்றல் கொண்டு அவற்றை மிக சிறப்பான முறையிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் அருள் பாவிப்பார். குரு அருள் திருவருளாகவே உங்களுக்கு இருக்கும். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று அவர் 6ஆம் இடத்துக்கு வந்து கேதுவோடு சேர்க்கை பெறுவது ஞானக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற கேதுவும் அறிவுக்குரியவரான புத்திக்காரகனான குருவும் சேர்க்கை பெறுவது கோடீஸ்வர யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கும். இவை அரிதாக ஒரு 16 ஆண்டுகளுக்கு ஒரு முறைத்தான் இவை நேரும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த அமைப்பு உங்களுக்கு மிக பரிபூர்ணமாக ஏற்படுகிறது. அதன் பிறகும் குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 5ஆம் பார்வையாக 6இல் அமர்ந்திருக்கின்ற குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அவை உங்களுக்கு தொழில் ஜீவன உத்தியோக ரீதியான வெற்றியும் புதிய தொழிலை துவங்கக்கூடிய ஆட்சி பெற்றிருக்கின்ற குரு பார்வை செய்கின்ற அமைப்பிலே உங்களுடைய ஜீவனத்திற்கு மிக மிக அதிகமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை குருவால் பெறுவீர்கள். இவையெல்லாம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு. மேலும் அவர் 7ஆம் பார்வையாக 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தை பார்ப்பதனால் சுபவிரயங்கள் ஏற்படும். முதலீடு செய்வீர்கள். அவற்றில் எதிர்காலத்தில் உங்களுக்கு திருப்திகரமான லாபகரமான இரட்டிப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பான விரயமாகவே அவை அமையும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும்.
திருமணம், வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல் போன்றவற்றிலே நீங்கள் உங்களுடைய ஈட்டலை நீங்கள் செலவு செய்வீர்கள். பொருள் ஈட்டலாகப்பட்டது அதிகமாக இருந்து அவற்றை முறையான செலவீனமாக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பை குரு பகவான் அதன் பிறகு உங்களுக்கு கொடுப்பார். மேலும் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் பார்வை செய்வதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய, திருமண பேர் இல்லாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி குடும்பத்தில் மிக மிக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய, சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே குருவால் உங்களுக்கு பெறும். இந்த விகாரி ஆண்டை பொறுத்தவரை நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை மிகப்பெரிய வெற்றியெல்லாம் குருவால் நீங்கள் பெறுவீர்கள். அதன் பிறகும் உங்களுக்கு எதிரிகள் இல்லாத, போட்டிகள் இல்லாத, பொறாமைகள் இல்லாத ஒரு நிலையாகவே அமையும் இருக்கிறது. இவையெல்லாம் குருவால் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டிலே நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆண்டுக்கோள்களே சனியோடைய பயிற்சி எப்பொழுது என்றால் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020 அன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். அது அவருடைய சொந்த வீடான மகரம். இங்கு விசேஷம் என்னவென்றால் 2 சுபகிரகங்கள், அதாவது குருவாகப்பட்டவர் உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். அதன் பிறகு சுபகிரகம் சுக்கிரன் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு 5, 7, 9 போன்ற இடங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். சனி என்று பார்க்கின்ற பொழுது தான் சொந்த வீட்டில் 7ஆம் இடத்தில் வந்து ஆட்சி பெறுகிறார். அது கண்டக சனி என்றாலும் தான் சொந்த வீட்டில் இருக்கின்ற சனியால் எந்த விதமான கெடுபலங்கள் இருக்காது. ஆண்டுக்கோள்களிலே குரு ஆட்சியாகவும் சனி ஆட்சியாகவும் இருக்கின்ற அமைப்பிலே சனியாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்றாலும் உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சனியாகப்பட்டவர் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் மனதில் எந்த விதமான பதட்டத்தை கொள்ளாமல் நிதானமான செயல்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எந்த விதமான பிரச்சனைகள், சிக்கல்கள் இல்லாத ஒரு நிலை இருக்கும். எனினும் சனி ராசியை பார்ப்பதனால் நீங்கள் அனுமன் கவசத்தை, அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வருவதும் படித்து வருவதும் உங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் இல்லாத வண்ணம் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக சங்கடர சதுர்த்தி அன்று கணபதியை வணங்கி வருவதனால் 6இல் அமர்ந்திருக்கின்ற கேது மேலும் பலம் பெற்று குருவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற அமைப்பிலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் கிடைக்கப்பெறும். இவையெல்லாம் இந்த ஆண்டிலே சனியுடைய பயிற்சியை தவிர்ப்பதற்கு, அவர்களால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறைப்பதற்கு அனுமன் கவசத்தை தொடர்ந்து படித்து வாருங்கள். ஆனால் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரை அவர் 6இல் அமர்ந்திருப்பது உங்களுக்கு பல்வேறு விதமான வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்க இருக்கிறார். இவையெல்லாம் சிறப்பான ஒரு நிலையாக இருக்கும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சி ஒதுங்கி விடுவார்கள். எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் இருக்கும். உத்தியோகத்திலே உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேலும் சக ஊழியர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு நட்பு ரீதியான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் பெறுவீர்கள். இவையெல்லாம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரை 6இல் அமர்ந்திருக்கின்ற சனியாலும் நீங்கள் யோகத்தை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. ஆகையால் கடகராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கவிருக்கின்றது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அவற்றிலே மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, உயரதிகாரிகளால் உங்களுக்கு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இவையெல்லாம் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். தொழில், வியாபாரம் இவற்றிலெல்லாம் அபாரமான வெற்றிகள் எல்லாம், பெரிய தனலாபத்தை எல்லாம் பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கும். உடல்நலத்தை பொறுத்தவரை குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் எந்த விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லை. உடல் நலத்தில், ஆரோக்கியத்தில் சிறப்பாகவே இருக்கும். ஆனால் சனியாகப்பட்டவர் பயிற்சி பெற்ற பிறகு நான் ஏற்கனவே கூறியவாறு சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். திருமணமாகாத பெண்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு இந்த விகாரி ஆண்டிலே மிக சிறப்பான முறையில் சீரும் சிறப்புமாக திருமணம் நடைபெறக்கூடிய, சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய யோகத்தையும், உயர் பதவி, அதாவது உயர் படிப்பு படிக்கக்கூடிய நிலையும், அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய, நீங்கள் விரும்புகின்ற கல்லூரியிலே, பள்ளியிலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறும். எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை மாணவ கண்மணிகளுக்கு ஒரு மிக சிறப்பான ஆண்டாகவே இருக்கின்றது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கோள்களிலே கேது, சனி, குரு ஆகியோர் உங்களுக்கு சாதகமாக இருப்பதும் உங்களுக்கு குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரை மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்கும். அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு அவற்றில் மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய, தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய நிலையாகவே இருக்கும். மிக விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறதுனால் அவற்றிலே உங்களுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு கட்டாயமாக உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய நிலை இருக்கின்றது.
புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய நடப்பு தசை பிறப்பு தசை என்றால் குரு தசை. அந்த குரு தசைக்கு பிறகு உங்களுக்கு சனி புதன் இவைகளெல்லாம் தசைகளாக உங்களுக்கு வரும். மேலும் கேது தசை உங்களுடைய மத்திம வயதிலே வரும். அந்த தசையாகப்பட்டது ஜனனஜாதக ரீதியாக கேது எவ்வாறு இருக்கிறார் என்பதை கண்டு கொள்வது நல்லது. ஆகையால் கேது தசை 7 வருடம் அவை எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தால் அவை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதா, லக்னத்தின் அடிப்படையிலே சுக்கிரன் சாதகமாக ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது நட்பு வீட்டிலோ இருக்கிறார்களா, அம்சத்திலும் எப்படி இருக்கிறார் என்பதை கண்டு கொள்வது நல்லது. சுக்கிர தசையாகப்பட்டது 20 வருடம் நடக்கக்கூடிய தசை. எனவே அவற்றை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு தசை சனி தசை. உங்களுக்கு மத்திய வயதிலே சுக்கிர தசை நடந்து கொண்டிருக்கும். அத்தகைய தசையாகப்பட்டது குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிதேவதை பிரகஸ்பதி. எனவே வேலைக்கிழமை அன்று நீங்கள் இரவு 8 to 9 அன்று குரு ஓரையிலே குரு பகவானை பிரகஸ்பதியை தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு வருவதனால் உங்களுக்கு வெற்றிகள் மேலும் மேலும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அவை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவது நல்லது. மேலும் சித்தர் வழிபாடு செய்யுங்கள். சித்தர் வழிபாடு உங்களுக்கான சித்தர் என்று எடுத்துக்கொண்டால் காகபுஜண்டர். ஓம் ஸ்ரீ காகபுஜண்டர் சித்தரே போற்றி போற்றி என்று வணங்குவதை முன் காக வடிவத்தில் இந்த உலகத்தையே வளம் வந்த சித்தர் தான் புஜண்டர். எனவே சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுமலங்கள் விலகி நற்பலன்கள் மேலோங்கும். ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கான அதிதேவதை ஆதிசேஷன். ஆதிசேஷனை தொடர்ந்து வணங்கி வருவது உங்களுடைய பிறப்பு தசை என்று எடுத்துக்கொண்டால் புதன் தசை. அது 17 வருடம் நடக்கக்கூடியது. கர்ப்ப செல்போக நாட்கள் ஆண்டுகள் குறையலாம். ஆனால் உங்களுடைய மத்திய வயதிலே சுக்கிர தசை நடக்கும். ஆகையால் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் சிறப்பாக இருந்துவிட்டால் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி வருவதும், மகாலட்சுமிச்ச வித்மகே விஷ்ணு பத்திஞ்ச தீமகி தன்னோ அஷ்டலட்சுமி பிரசோதயாத்து என்கின்ற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வருவதன் மூலம் உங்களுக்கான யோகங்கள் பன்மடங்கு பெருகும். இவையெல்லாம் உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்து வருவது நல்லது. இந்த விகாரி தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு பல்வேறு விதமான யோகத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது 9ஆம் எண்ணும் 3ஆம் எண்ணும் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய நிலை இருக்கின்றது. இவையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்று எடுத்துக்கொண்டால் மஞ்சள். மஞ்சள் நிறமாகப்பட்டது எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு பல்வேறு விதமான யோகத்தையும் மேன்மையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தரவிருக்கின்றது. நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் கடகராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லா விதமான மேன்மை நன்மை யோகம் சந்தோஷம் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.